அண்ணே ரைஸ் போட ஆள் கேட்டிருந்தீங்களாம்மா? அண்ணா உள்ள ஓனர் கேட்டுக்கோங்க. அண்ணே சொல்லுப்பா. முருகேஷ் அண்ணே ரைஸ் போட ஆள் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னாங்கண்ணே. ஆமாப்பா, அந்த பையனா நீ? ஆமாங்கண்ணே. இதுக்கு முன்னாடி கடையில் எதுவும் ரைஸ் போட்டிருக்கியாப்பா? நான் 2 வருஷமா ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு தானே இருந்தேன். சரிப்பா, சரி ரைஸ் போடுங்கப்பா. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ரைஸ் போடணும். அண்ணா ஒரு 5 நிமிஷம்ண்ணே, அவ்வளோதானே போட்டாச்சுண்ணே. தம்பி வந்தோடனே ரைஸ் போட முடியாதுப்பா. உனக்கு முன்னாடி கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு போட முடியும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போப்பா. அண்ணே சொல்லுப்பா. எல்லா வேலையும் முடிஞ்சுண்ணே, நான் கிளம்புறேண்ணே. சரிப்பா, பார்த்து போயிட்டாங்க. அண்ணே நான் ஒரு கடையில வேலை செஞ்சேண்ணே. அந்த கடையில சாப்பிட்டியான்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்கண்ணே. நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட அதோட கேவலமா என்ன பார்ப்பாங்கண்ணே. கஸ்டமர் இருக்கிறப்போ ரொம்ப அசிங்கமா பேசுவாங்கண்ணே. என் குடும்பத்துக்கோசரம் நான் அமைதியா இருப்பேன். சம்பள நாள் அப்போ கூட நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை தூக்கி மூஞ்சிலே ஈவாங்கண்ணே. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே அந்த வேலைக்கே போனேன். உங்களை மாதிரி ஒரு ஓனர் இருந்துட்டா கஷ்டம் தெரியாம கஷ்டத்துல வேலை செய்வாங்கண்ணே. தம்பி, நம்ம கூட இருக்கிற பசங்களை நம்ம தான் தம்பி பார்த்துக்கணும். உன் இடத்துல இருந்தா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்.